அனாலிசிஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா சார்ட் அனாலிசிஸ் தெரியாமல் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணுறவங்க நிறைய பேர். ஸோ இந்த இதில் சார்ட் அனாலிஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ட்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ சார்ட் அனாலிசிஸை ஃபுல்லாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரேடிங்குள்ளே இறங்குங்க. உங்களாலையும் அந்த இடத்துல சஸ்டைனாகி நிற்க முடியும் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடராகவும் உங்களால் இருக்க முடியும். ஸோ இங்கே வந்து நான் அதிகமாக பார்க்கக்கூடிய பேர்ஸ் எல்லாத்தையும் நான் இங்கே சைடில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எதுக்காகனா இதில் இருக்கிற மொமெண்ட்டை பொறுத்து தான் ஸோ இண்டெக்ஸில் மொமெண்ட்ஸ் வந்து நடக்கும். ஸோ நான் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய இண்டெக்ஸஸ் எல்லாமே, அதாவது மோஸ்ட்லி இருக்கிற எல்லா இண்டெக்ஸஸுமே நான் இங்கே கவர் பண்ணி தான் வச்சுருப்பேன். ஸோ இதில் அப்பப்போ எதுவும் இல்லைங்கும்போது நான் ஃபர்தராக தனியாக வந்து சர்ச் பண்ணி எடுத்து நான் செக் பண்ணிப்பேன். ஸோ இன்னைக்கு நம்ம நிஃப்டியோட ட்ரெண்ட் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு கண்டிஷனாக பார்க்கலாம். தென் வந்து இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸை பற்றி கிளியரான வீடியோ வேணும் அண்ட் டே டு டே லெவல்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கான அதுக்கான வீடியோவை மேக் பண்ணுறேன். உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் பேர் ரஃபீக். நான் லாஸ்ட்டு 4 இயர்ஸாக ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி இருந்தாலும் நான் லைவாக கேமரா வச்சு பேசினாலும் இதே விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். ஸோ ஓப்பனாக ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கணும். சார்ட்டில் ட்ரேடிங்கை பற்றி பேசணும் அப்படின்னா நீங்கள் சார்ட்டை பார்த்து பேசுகிறது தான் கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான். ஸோ நான் இங்கே போட்டிருக்க இண்டிகேட்டர் ஸோ நான் வந்து சும்மா தான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இதை வந்து ஒரு மெயின் தான் எடுத்துக்க வேண்டாம். இப்போது இந்த சார்ட் வந்து இப்போ இருக்கிற டைம் ஃப்ரேம் வந்து 1 டே டைம் ஃப்ரேம். ஸோ எதுக்காக நான் ஸ்டார்டிங்கில் 1 டே டைம் ஃப்ரேம் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து கம்மியான டைம் ஃப்ரேம் போகும்போது உங்களுக்கு வந்து கிளியரான ஒரு பேட்டர்ன் வந்து தெரியாது. ஸோ பேட்டர்னை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஹையர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதோ அதே மாதிரி தான் லோவர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். ஸோ அதனால் ஹையர் டைம் ஃப்ரேம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாலே மோஸ்ட்லி உங்களுக்கு போதும். லோவர் டைம் ஃப்ரேமில் இருக்கிற விஷயங்களை அனலைஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதுவே கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது லோவர் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடிக்கடி நான் மென்ஷன் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா அதுதான். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கிற இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்கோட பேட்டர்ன்ஸ் எல்லாமே ரொம்ப கிளியர் கட்டாகவும் நீட்டாகவும் தெரியும். ஸோ இதனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இருக்காது. ஸோ கிளியராக உங்களுக்கு வியூ அப்படிங்கிறது கிடைச்சிரும். இந்த ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். இப்போது இந்த இடத்த பார்த்துட்டீங்க. இந்த இடத்த நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு கிடைச்சிருக்கிற பேட்டர்ன் எப்படி இருக்குங்கிறத நம்ம ட்ரா பண்ணி பார்ப்போம். மார்க்கெட் இங்கேருந்து இவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு. தென் இங்கேருந்து இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு. மறுபடியும் இங்கே வந்திருக்கு. இங்கே மறுபடியும் டவுன். இங்கேருந்து இது வரைக்கும் இப்போ கரண்ட்லி இங்கே இருக்குது. ஸோ கலர் நான் வந்து பிளாக்கில் இருக்குது. ஸோ ட்ரா பண்ணதுனால அப்படியே பண்ணிட்டேன். ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த ட்ரெண்டில் மார்க்கெட் இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைய நினச்சிங்கன்னா உங்களால் கிளியராக வரைய முடியும். உங்களால் கிளியராக ஒரு ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறத நீட்டாக ட்ரா பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த லைனை ரேஸ் பண்ணனா உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ராப்பராக பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் வந்து மேலே அப்படிங்கிறது போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவே வந்து அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எங்கே மூவ் ஆகுது அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரு ட்ரேடிங்கோட பேஸ் அப்படின்னாவே அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணுறது தான். அதை நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது இந்த ஒரு இடமே போதும். நான் அதிகமாக பேசி குழப்ப விரும்பலை. ஸோ இப்போ இந்த இடத்த உங்களுக்கு லோயர் டைம் ஃப்ரேமில் காட்டுறேன். 5 மினிட்ஸில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் நம்ம பார்த்த அந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட லோவர் டைம் ஃப்ரேம் பேஜ்.
இதில் ஏதாவது உங்களால் ஒரு ட்ரெண்டை கண்டுபிடிக்க முடியுதா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்னால கூட மார்க்கெட் வொலடைலாக இருக்கிற சமயத்தில் ஒரு ட்ரெண்டை வந்து கரெக்டாக லோவர் டைம் ஃப்ரேமில் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லோவர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமும் கரெக்டாக நீங்கள் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்ல சக்ஸஸ் ரேட் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. தென் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்காக ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதை ப்ராப்பராக நம்ம பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ட்ரேடிங்கில் சஸ்டெயின் ஆகி அண்ட் அதை ஒரு பிஸ்னஸாகவே நம்மளால் மாற்றி கொண்டு போக முடியும். அது என்ன விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிளியராக நான் வந்து ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா சீக்ரெட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோஸை வந்து நான் உங்களுக்கு கிளியராக போடுறேன். எதுக்காக அந்த சீக்ரெட்டுங்கிற வேர்டுனா வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் எத்தனை பேர் அந்த வீடியோவுக்காக வெயிட் பண்ணுறீங்க, அதுவும் எத்தனை பேருக்கு அந்த வீடியோ தேவைப்படுது, எத்தனை பேர் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான். முடிஞ்சால் உங்களுக்கு வேறு கமெண்ட் பண்ணணும்னு தோணுச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அந்த வீடியோ வேணுங்கிற மாதிரி எந்த ஒரு கமெண்ட் வந்தாலும் நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். இந்த மாதிரி அடுத்தடுத்த லெவல்ஸோட வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் லெவல்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கான அந்த லெவல்ஸ் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நம்ம சேனலில் அடுத்தடுத்து ஷார்ட்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ ஒரு ஷார்ட்ஸ்லேயும் நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.